ஹாய். இப்போ உங்களுக்கு வந்து நான் பிள்ளைகளுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து அனுப்புகிற மாதிரியான பன்னீரில் செய்யக்கூடிய ஒரு இது செஞ்சு காமிக்க போகிறேன். புர்ஜி நம்ம வந்து எக்கு புர்ஜி செஞ்சுருக்கோம். வந்து இதுலையும் செய்யலாம், தெரியும். பன்னீர் புர்ஜியும் செய்யலாம்னு. இது ஹோம்மேட் பன்னீர். அது ஹோம்மேட் பன்னீர் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறா. அந்த ஹோம்மேட் பன்னீர் உங்களுக்கு நிறைய பால் மிச்சம் இருந்துச்சுன்னா அந்த பன்னீர் புர்ஜி பண்ணி 2 சப்பாத்தி போட்டு சாப்பிடலாம். அதுக்காக என்ன பன்னீர், வெங்காயம் கொஞ்சம் நிறைய இருந்தாதான் நல்லா இருக்கும். இந்த பச்சை மிளகா ஒண்ணு சும்மா அரையா போடுங்க. சரி, அப்பதான் இதுல ஆமா, நான் ரொம்ப போட்டோம்னா அந்த இது வாசம் நல்லா இருக்கும். பச்சை மிளகா வந்து வதங்குனா வாசம் நல்லா இருக்கும். பாதிதான் இப்போ. சரியா? பெப்பர். இது பெப்பர் இல்ல, சீரகமா? பெப்பர் போடணும். பக்கத்துல அது இருந்ததுனால அது பெப்பர் பவுடர், அது சீரகம் தாளிக்கிறதுக்கு சீரகம் வச்சிருக்கா. கேப்சிகம் வந்து இந்த மாதிரி சமையல்கள்லாம் நல்லாவே இருக்கும். கலரும் இது வந்து தாளிச்ச உடனே நம்ம மஞ்சத்தூள் போட போறது இல்ல, வெள்ளையா இருக்கிறதுனால இந்த பச்சை கலர் போடும்போது நல்லா இருக்கும். சரி, எண்ணெய ஊத்திடுவோமா? ஆமா, ஊத்திட்டு ஹைல வச்சிருங்க. எண்ணெய் காயட்டும். சீரகம் வந்து அது நமக்கு ஆப்ஷன்ஸ் தான், போடணும். சீரகம் வாசம் நல்லா இருக்கும், அதனால வந்து போடலாம். வேணான்னா நீங்க போட வேண்டாம். பொரியட்டும். இதை வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு நாளைக்கு, இல்லை நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்கன்னா சப்பாத்தி போட்டு ரோட்டி போட்டு இதை ஒரு சைடுக்கு வச்சுக்கிட்டு இன்னொரு சாலட், ஆஃபீஸ்க்கு போகிறவங்கன்னா சாலட் ஒன்று வச்சுக்கிட்டு இதே வச்சுக்கிட்டு சாப்பிடலாம். நல்லா ரிச்சாகவும் இருக்கும். வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் வதங்கட்டும், அதுக்குள்ளே இதை உதுத்திடுவோம். சும்மா இதை கையாட்ட ஊற்றுறீங்க. கையாட்ட ஊற்றினா போதும். கொஞ்சம் இப்படி இருக்கணும் அப்படின்னாத்தான் இது ஸ்கிராம்பிள் தெரியும். ரொம்ப பவுடர் ஆக்கிட வேண்டாம். என்ன இப்போ வந்து இதுக்கு இந்த பன்னீருக்கு வேணுங்கிற உப்பை போட்டுறேன். போட்டுட்டு இந்த உப்பை வந்து வெங்காயத்துக்கு போட்டேன். அப்போ இனி இப்போ உப்பு போட வேண்டியதில்லை. சரி, நான் பெப்பரையும் போட்டுறேன் அதில். ஏன்னா நம்ம வெங்காயத்தில் போட்டு ஒரு பெரட்டு தான் பெரட்ட போகிறோம். இது பெப்பர் வந்து பெப்பர்லாம் பச்சை வாசனை போகணுங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம ஆஃப் பாயிலுக்குலாம் சாப்பிட்றோம்ல, பெப்பர் வாசமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் போட்டு இப்போ ரெண்டையும் போட்டாச்சுல, இது இருக்கட்டும். இதுவும் வதங்கட்டும். வதங்கி முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கேப்சிகம் இதை போட்டு, இது வந்து வேகணுங்கிற அவசியம் கிடையாது. இது கடிபடும்போது அந்த குடமிளகாயோட வாசம் உங்களுக்கு நல்லா இருக்கும்ல, அதுக்காக இவ்வளோ இதுக்குள்ளே போதும். இப்போ வந்து நான் இதை போட்டேன், பன்னீரை போட்டேன். போட்டு ஒரு பெரட்டு தான். ஆமாம், இப்படி புட்டு மாதிரி இருக்கும்போதே இந்த கொத்தமல்லி தழையும் தூக்கிடுங்க. நான் அமர்த்திட்டேன். அவ்வளோதான். சுவையான ஒரு பன்னீர் புரிஞ்சு பார்த்தீங்களா? எக் ஸ்கிராம்பிள் மாதிரியே இருக்குல்ல. இப்போ எடுத்து வச்சுட்டு நம்ம காட்டுறோம். ரொம்ப சிம்பிளானது, எளிமையாக செய்யக்கூடியது, ஆனால் டேஸ்டானது. நம்ம இதுக்கு இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒன்றுமே
ஆனா பன்னீரும் செய்யணும் ஹோம்மேடு இல்லைன்னா நீங்க கடையில வாங்கிக்கலாம். இது பன்னீர் ஐட்டம்ஸ் எதுனாலுமே ஹோம்மேட் பன்னீர்லயும் பண்ணலாம், வெளியே கடையில பண்ணலாம். அதுக்கு வந்து டைம் ஆகுமே ஆண்டி சொல்றாங்களே நீங்க நினைக்காதீங்க. நான் எனக்கு இன்னைக்கு பால் வீட்டுல இருந்தது, அதனால பன்னீர் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. எனக்கு பண்றதுக்கு முடியலன்னா கடையில முன்னாடி இதை வாங்கிட்டு வந்து டக்கு 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 டக்குன்னு வச்சு 4 சப்பாத்தி உங்க வீட்டுக்காருக்கு 2 உங்களுக்கு 2 தயிர் சாதம் வச்சு எடுத்துட்டு போயிடலாம். சிம்பிளாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்டாகவும் இருக்கும், இதாகவும் இருக்கும், ஈஸியாக இருக்கும்.